பயிற்சி 7.2 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். அணிக்கோவையை விரிவுபடுத்தாமல் எஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் எஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என நிறுவுக. ஓகேவா, இதை விரிவுபடுத்தக்கூடாது, ஆனால் நம்ம ஆட் பண்ணலாம். இதோட இதை ஆட் பண்ணுறது அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்ஹெச்எஸ்னா எஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் எஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் ஏ ஸ்கொயர் இருக்குதுன்னா இதில் ஏ வராது, பி இதில் இருக்கும், இதில் பி இருக்காது, சி இதில் சி இருக்காது. ஓகேவா, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, அதாவது இப்படி மேலேருந்து கீழே பார்க்கும்போது இது C1, இது C2, இது C3 ஒவ்வொரு லைனும். இப்போ இதில் எப்படி நம்ம வெளியே எடுக்கணும்னா, ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் நம்ம காமனாக வெளியே எடுக்க முடியும். இதிலேருந்து நம்ம வெளியே எடுக்க முடியாது. ஓகேவா, இந்த லைனில் C1லேருந்து இதை வெளியே எடுக்கலாம், எஸ்ஸை வெளியே எடுக்கலாம். C2லேருந்து மூணுலேயுமே வெவ்வேறு இருக்குது, இது வெளியே எடுக்க முடியாது. இதுலேயும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு இருக்கும், வெளியே எடுக்க முடியாது. ஓகேவா, அதனால் C2 நான் என்ன பண்ணுறேன்னா, C2வையும் நீங்கள் பண்ணலாம், அல்லது C3யும் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இதில் ஏ ஸ்கொயர் வரணும், இதில் பி ஸ்கொயர் வரணும், இதில் சி ஸ்கொயர் வரணும். அப்போ மூணுமே ஒரே மாதிரியே வந்துடுமா? அப்படியும் பண்ணலாம். அல்லது C2வோட C3யை நம்ம கூட்டலாம். இதையும் கூட்டுறோம். அதை நம்ம C2வை வச்சு இதை கூட்டுறோமா, அல்லது C3யை வச்சுட்டு இதை கூட்டுறோமா, அது நம்மளோட விருப்பம். C2வை நான் எப்படி எழுதுறேன்னா C2 ப்ளஸ் C3. ஓகேவா, இப்போ C2 எப்படி எழுதணும்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஏன்னா இதோடு நான் இதை சேர்த்து எழுதுறேன். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இருக்குது, மூணு லெட்டருமே வந்துருச்சா? ஏன்னா இதையும் நம்ம கூட்டுறோம். அதே மாதிரி இதையும் கூட்டும்போது பாருங்கள், இதில் ஏ ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது, இதில் சி ஸ்கொயர், இதையும் நம்ம சேர்த்துறோம். நீங்கள் C3 இது பண்ணியிருந்தீங்கன்னா C2 இதில் சேர்த்து எழுதிருப்பீங்க. இதில் ஏ ஸ்கொயர் வரும், இதில் பி ஸ்கொயர் வரும், இதில் சி ஸ்கொயர். இதில் 3 லெட்டர் வர மாதிரி இருந்திருக்கும். நம்ம C2 பண்ணலாம், அல்லது C3 கூட இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதில் C1லேருந்து நான் எஸ்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன். இதில் எல்லாமே ஒரே மாதிரி வந்துருச்சா? C2வில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகேவா, ஏன்னா ஏழோடியத்தில் இப்படி எடுத்து இப்படி இருக்கும்ல, அந்த கான்செப்டுக்கு இதை தான் காமனாக வெளியே எடுக்க முடியும். இந்த லைனில் காமனாக வெளியே எடுக்க முடியாது, இதை தான் நம்மளால் காமனாக வெளியே எடுக்க முடியும். ஓகேவா, மீதி என்ன இருக்கும்? இந்த இடத்துல 1 1 1ன்னு வந்திருக்கும். இங்கேயும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம், அதனால் 1 1 1ன்னு வந்திருக்கும். ஓகேவா, இதிலேருந்து எஸ்ஸை வெளியே எடுத்துட்டோம், இதில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடலாம். எதனால்னா, இப்போ C1ம் C2வும் விகித சமமானவை. அதாவது இதை விகிதம் 1:1 அந்த ரேஞ்சுக்கு வருதா, ஒரே வேல்யூ வருதா, C1ம் C2வும் ஒரே மாதிரி வருதா, அப்படின்னா நமக்கு டோட்டலாக 0 கொடுத்துக்கலாம். ஓகேவா, எனவே நிரூபிக்கப்பட்டது. ரெண்டாவது சம் பாருங்கள். பி ப்ளஸ் சி பிசி பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இது ப்ளஸ்ஸில் இருக்குது, இது 2 பெருக்கல் இருக்குது. சி ப்ளஸ் ஏ சிஏ சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏபி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என நிறுவுக. எல்ஹெச்எஸ் எடுத்துடலாம். எல்ஹெச்எஸ்னால் கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுத போகிறோம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், இந்த லைன் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ இல்லை. இந்த லைனை பாருங்களேன், இதில் ஏ இல்லை, இதில் பி இல்லை, இதில் சி இல்லை. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏ இல்லை, பி இல்லை, சி இல்லை. ஏ இல்லை, பி இல்லை, இதுலேயும் சி இல்லை. அப்போ நம்ம இப்படி பெருக்கலாம், காமனாக வெளியே எடுக்கிறது தான் இப்படி. ஆனால் இப்படி பெருக்கும்போது, அதாவது ஏ எடுத்து இது 3லையும் பெருக்கிறேன் அப்படின்னா ஏவால் வகுக்கணும். ஓகேவா? அதில் பி எடுத்து 3ஆல் பெருக்கணும்னா பியால் வகுக்கணும். அப்போ தான் வேல்யூ மாறாது. எழுதிடலாம். R1 R2 R3. R1னா இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக எப்படி பார்த்தோம்னா R1, மேலே இருந்து கீழே பார்த்தா C1. இது R1 R2 R3. R1 R2 R3 முறையே R1 வந்து ஏவாலையும், R2 பியாலவும், R3 சியாலவும் பெருக்கிறோம். R1 ஏவால், R2 பியால், R3 சியால் பெருக்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், மொத்தம் ஏபிசியால் பெருக்கிறோமா, அதனால் ஏபிசியால் வகுக்கணும். இந்த லைனில் பெருக்கும்போது நம்ம எப்பயும் அந்த நம்பரால் வகுக்கணும். இப்போ இந்த லைனுக்கு ஏவால் பெருக்கிறோம், ஏபி ப்ளஸ் ஏசி. ஏ மட்டும் தானே வரணும்னா இது ப்ளஸ்ஸில் இருக்குது, அதாவது எந்த கான்செப்டில் வரும்னா பி ப்ளஸ் சி, இதை வந்து ஏவால் பெருக்கிறேன்னா உள்ளே பெருக்குவோம், ஏபி ப்ளஸ் ஏசி. ஓகேவா? அடுத்தது பிசி இருக்குது, அதை வந்து ஏவால் பெருக்கணும், ஏபிசி. இங்கே ஏ, பி ஸ்கொயர், சி ஸ்கொயர். பார்த்திங்கன்னா இதுக்கும் ஏ வரும், இதுக்கும் ஏ வரும். இங்கே ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஏ, இதில் ஒரு ஏ வரும். R2 எதால் பெருக்கணும், பியால் பெருக்கணும், பிசி ப்ளஸ் ஏபி. ஓகேவா? சிஏபி அல்லது நம்ம ஏபிசினே கூட கொடுத்துக்கலாம், 3 வந்துருச்சுல்ல, ஏபிசி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர், பி. R3 என்ன பண்ணணும், சியால் பெருக்கணும் இந்த லைனை, ஏசி ப்ளஸ் பிசி. இப்போ இங்கே ஏபிசி, சி ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர். இதை நீங்கள் சிஏ பின்னாடி போடலாம், ஃபஸ்ட்டாக போடலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஏசி இருக்கும், இது வந்து பொருந்தாது. ஏன்னா இதில் ஏபி ஏசி இருக்குது, இதில் பிசி ஏபி இருக்குது, இதில் ஏசி பிசி இருக்குது. ஓகேவா? இதில் ஏபி ஏசி 2 தடவை ஏ வந்திருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை சி வந்திருக்கும், இதில் 2 தடவை பி வந்திருக்கும். காமனாக வெளியே எடுக்க முடியாது. ஆனால் இதில் காமனாக வெளியே எடுக்கலாமா, ஏபிசி காமனாக வெளியே எடுத்துடலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏபிசி, இதுலேயும் ஏபிசி இருக்குது, ஏபிசி இருக்குது. ஸ்கொயர்னால் 2 தடவை இருக்குது, நம்ம ஒவ்வொரு தடவை காமனாக வெளியே எடுத்துடலாம். C1 சரி C2 C3 இந்த லைனும் இந்த லைனும் C2 C3யிலிருந்து ஏபிசியை வெளியே எடுக்க. இப்போ இது ஆல்ரெடி நம்ம R1 R2 R3 பெருக்கிறதுனால இந்த ஏபிசி வந்துச்சு. இப்போ C2லேருந்து ஒரு ஏபிசியை வெளியே எடுக்கிறோம். நல்லா பாருங்கள், ஒரு தடவை எழுதிட்டேன். அடுத்தது C3லேருந்தும் ஏபிசியை வெளியே எடுக்கிறோம். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே இதெல்லாம் வெளியே எடுக்க முடியாது. இதில் எடுத்தோம்னா C1 C2 C3 தனித்தனியாக தான் காமனாக வெளியே எடுக்க முடியும். C2லேருந்து வெளியே எடுத்துட்டேன் ஏபிசி, C3லேருந்து ஏபிசி வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த வகுத்தல் ஏபிசி அப்படியே வருமா? ஆக்சுவலி இங்கே R1 R2 R3க்கு பெருக்கிறதுனால இங்கே வகுத்தோம். ஓகேவா? இப்போ அதே இதில் இதை நம்ம காமனாக வெளியே எடுக்கும்போது மேலே தான் வரும். இது ஏபிசி காமனாக வெளியே எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ வெளியே போயிடுச்சு, பி ஸ்கொயருக்கு பதிலாக பி மட்டும் இருக்கும், சி ஸ்கொயருக்கு சி மட்டும் இருக்கும். ஏன்னா அதில் ஏ வெளியே போயிடுச்சு, பி ஸ்கொயர் 2 பி இருக்குது, அதில் ஒரு பி வெளியே போயிடுச்சு, சி ஸ்கொயர் 2 சி இருக்குது, ஒரு சி வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே சி ஏ மட்டும் இருக்கும், ஒரு சி வெளியே போயிடும், ஒரு ஏ வெளியே போயிடும், இந்த பி வெளியே போயிடும். இதில் சி வெளியே போயிடும், ஒரு ஏ வெளியே போகும், ஒரு பி, அதாவது ஸ்கொயர் இருக்கிறது மறுபடியும் வரும். அந்த ஒரு இதாக ஸ்கொயர் இல்லாமல் இருக்கிறது வெளியே போயிடுது. இதில் ஒரு ஏபிசிக்கு ஒரு ஏபிசி கேன்சல். ஓகேவா? இதை இப்போ என்ன பண்ணலாம்னா ஏபி ஏசி இருக்குது, 2 தடவை ஏ வருது. அப்போ இந்த பிசியும் நம்ம உள்ளே போட்டுடலாம். இதை கூட்டினோம்னா ஏபி ஏசி பிசி வரும். இதில் போட்டோம்னா ஏசியை இவங்க சேர்த்தனா ஏசி வந்துடும்,
ஏபி வந்துடும், பிசி. ஓகேவா? இதை சேர்த்துனீங்கன்னா ஏபி ஏசி பிசி. அது உங்களுக்கு இந்த கான்செப்ட் வரும். ஏபிசி, ஏபி பிசி சிஏ அல்லது ஏசி இப்படி வரும். அதுக்கு இதோட கூட்டணும். C1 + C3 அப்படின்னு கூட்டுறோம். ஓகேவா? ஏபிசி இதில் பாருங்கள், ஏபி ப்ளஸ் இந்த பிசி இங்கே வருதா, வரிசை எழுதிடலாம். ஏபி பிசி, ஏசிக்கு பதிலாக நம்ம சிஏன்னு எழுதலாம் அல்லது ஏசின்னு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. அடுத்து இந்த லைன் எழுதும்போது இதில் ஃபஸ்ட்டு ஏபி நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இதையும் கூட்டுறேன் வரிசையாக வரதுக்கு. ஏபி எழுதிட்டுனா அடுத்தது பிசி எழுதிட்டேன். ஏபி பிசி சிஏ வந்து ஏசின்னு நான் எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரே கான்செப்டாக வரட்டும். ஓகேவா? சிஏவை ஏசின்னு எழுதலாம், தப்பு கிடையாது. அடுத்து இது ஏபி இங்கே இருக்கா, ஏன்னா இதையும் தானே கூட்டுறோம். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி 1 1 1 பிசி சிஏ ஏபி. ஓகேவா? இப்போ இதில் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவை காமனாக வெளியே எடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. C1ம் C2ம் ஒரே வேல்யூ வருதா, விகித சமமானவை. அதனால் இங்கே எழுதிக்கலாம். C1ம் C2ம் விகித சமமானவை. ஓகேவா? அப்போ இது 0ன்னு கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. C1 C2 விகித சமமானவைனால இது 0 ஆயிரும். இந்த அணி ஃபுல்லாக 0 ஆயிரும். 0வால் இதை பிறகுனா டோட்டலாக 0 ஆயிரும். எனவே நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதி முடிச்சிருங்க.